இது என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் vlog. இன்றைக்கி வந்து காலையில் எழுந்தோன்னே தக்காளி சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு பூண்டெல்லாம் உரிச்சிட்டு தக்காளியெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பாடு வைக்க ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு எப்போயுமே பசங்க எந்த அளவுக்கு ஸ்பைசஸோட ஸ்மெல் இருந்தால் சாப்பிடுமோ அந்தளவுக்கு தான் நான் போட்டுக்குவேன். ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடய கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது குக் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணேன். அது குக் ஆகி முடிச்சதுக்கப்புறமா இஞ்சி தக்காளி சாதத்துக்கு இஞ்சி போட மாட்டேன், அந்த ஃப்ளேவர் பசங்களுக்கு பிடிக்காது. அதனால் பூண்டு மட்டும் போட்டு அதையும் நல்லா அதோடய சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அப்புறம் நாட்டு தக்காளி, அந்த தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணாலே ஃப்ரை ஆகிடும். அதனால் போட்டுட்டு ஃப்ரை பண்ணேன். சீக்கிரமாகவே அது குக் ஆகிடுச்சு. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு அதையும் நல்லா குக் பண்ணிவிட்டு அதோட ஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கர்ட் இருந்தது, அதை ஆட் பண்ணேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறமா தண்ணி ஊற்றி அரிசியெல்லாம் போட்டுட்டு எப்போயுமே மீல் மேக்கர் ஆட் பண்ணால் பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றதுனால மீல் மேக்கரை போட்டேன். அப்புறம் விசில் வந்துடுச்சு. என்னையோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் வந்து இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் சைட் டிஷ்க்கு தயிர் பச்சடி ரெடி பண்ணோம். இது கம்மங்கூழ். இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எப்போயுமே நான் கொஞ்சம் கம்மங்கூழ் அதிகமாக எடுத்துக்குவேன். அது கொஞ்சம். Thank you for watching. Subscribe my channel.